என்னோட வழி எப்பொழுதுமே தனி வழி அப்படின்னு சொல்லி வாழக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள். நீங்க உங்களுக்கு இந்த மாதம் நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நடக்குமா? நீங்க நினைச்ச விஷயத்துல ஏற்படக்கூடிய தடைகளை விலக்கு பெற நீங்க என்ன செய்யணும்? இந்த மாதம் என்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கும், என்ன விஷயங்கள் எல்லாமே பாதகமா நடக்கும், பாதகமான விளைவிலிருந்து தப்பிக்க நீங்க என்ன செய்யணும், சாதகமான அமைப்புகளை பெற நீங்க என்ன செய்யணும், இது பத்தின முழுமையா அனைத்து தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நீங்க பயன்பெறும் வகையில் அமையும். அதனால இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையே பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. துலாம் ராசி 6வது ராசியா வருது. இந்த அதிபதி புதன் பகவான். இந்த ராசியில உத்திரம், அஸ்தம், சித்திரை அப்படின்னு 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்துல எல்லாம் நீங்க கவனமா இருக்கணும், எந்த விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமா அமையும், இது குறித்து நாம இப்போ விரிவா பார்க்கலாம். உத்திராயணத்தின் 6வது மாதம், கடைசி மாதம் இந்த ஆணி மாதம். பொதுவாகவே மாதாந்திர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகத்தோட மாற்றத்தை வைத்துதான் மாதங்கள் கணிக்கப்படுது. சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வச்சுதான் தமிழ் மாதம் நிர்ணயம் செய்யப்படுது. அந்த வகையில இந்த மாதம் உங்களுக்கு கிரக நிலைகள் எல்லாம் எந்த ராசியில எந்த கிரகங்கள் இருக்கு, அதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக நிலை மாற்றங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கறத நாம இப்ப விரிவா பார்க்கலாம். துலாம் ராசி அப்படின்னு சொன்னாலே இது ஒரு காற்று ராசியா பார்க்கப்படுது. காலச்சக்கரத்துல 7வதா வருது. இந்த ராசியில இருக்கக்கூடிய நீங்க எந்த ஒரு விஷயத்திலயுமே நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னு வாழக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்ககிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்கும். ஏழைகளுக்கு உதவக்கூடிய இயல்பு ரொம்பவும் சிறப்பானதா இருக்கும். தராச அடையாளமா கொண்டதுதான் துலாம் ராசி. இதனாலேயே நீங்க எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்திலையுமே சமமா எந்த ஒரு நீதியும் வழங்கக்கூடியவங்களா இருப்பீங்க. காற்று ராசி அப்படிங்கிறதுனால நிலையற்ற தன்மை உங்ககிட்ட இருக்கும். இருந்தாலுமே எந்த ஒரு முக்கிய விஷயத்திலையுமே நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதுல வலுவாகவும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருக்கிட்டையுமே பிரச்சனைக்கு தீர்வு கேட்டாலுமே இறுதியில நீங்க என்ன நினைச்சு வச்சீங்களோ அந்த ஒரு விஷயத்தை தான் செயல்படுத்துவீங்க. இந்த ஒரு இயல்பு நிறைய துலாம் ராசி அன்பர்கள் கிட்ட இருக்கு. இந்த ராசியில இருக்கக்கூடிய நீங்க எல்லோருக்குமே உதவி செஞ்சாலுமே உங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயத்துல பல பின்னடைவு, கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. இந்த பிரச்சனைக்கு என் தீர்வு என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி அன்னையை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். திங்கட்கிழமையில நீங்க சுக்கிர பகவான் வழிபாடு செய்து வருவது ரொம்பவுமே முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு. உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய தடை தாமதம் நீங்கி நல்ல ஒரு செல்வ நிலை மேலோங்கி வளர நீங்க வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி அன்னையின் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை பெற முடியும். உங்களுக்கு மகாலட்சுமி அன்னை பிடிக்கும் என்றாலும் ஓம்கம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருளால் எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு நன்மைகள் பெற்று நீங்க சிறப்புடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்க அன்னையிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல ஜோதிட ரீதியா உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அதற்கு தீர்வு சரியான இடத்துல கிடைக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்குமே சரியான தீர்வு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த கலை, படைப்பாற்றல், புதிய எண்ணங்கள் நிறைய தோன்றும். எந்த ஒரு விஷயத்திலுமே உயர்ந்த ஒரு லட்சியம் கொண்டு செயல்படக்கூடியவங்க தான் நீங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஊரோடு ஒத்து வாழ்வது நல்லது. இப்ப 4 பேர் எப்படி இருக்காங்களோ அப்படியே நாமளும் இருந்துட்டு போலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட இருப்பீங்க. ஆனாலும் ஒரு சில விஷயத்துல என்னோட வழி தனி வழி, நான் இதைதான் செய்வேன் அப்படின்னு அடம் பிடிச்சுக்கிட்டு அந்த விஷயத்துல ஒற்றை காலில் நிற்பீங்க. அந்த மாதிரி அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்த நீங்க கண்டிப்பா இந்த மாதம் மாத்திக்கணும். கொஞ்சம் எல்லாருக்கிட்டையுமே அனுசரணையா நடந்துட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தவிர்க்க முடியும். முன்கோபத்தை கட்டாயம் நீங்க குறைச்சுக்கணும். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரையும் நம்பி யாருக்கிட்டையும் சவால் மட்டும் விடாதீங்க. வாக்கு கொடுத்தா மாட்டிக்குவீங்க. அதே போல நீங்க தினமுமே எழுந்த உடனே உங்களோட குலதெய்வத்தை மனசார நினைச்சிட்டு நம்பிக்கையா உங்களோட குலதெய்வத்துக்கிட்ட இன்றைய தினம் நல்லபடியா கடக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு மனமாற வேண்டிக்கோங்க. நல்லது நடக்கும். குலதெய்வத்தின் பரிபூரண அருளுமே உங்களுக்கு உண்டாகும். இந்த ஆணி மாதத்துல மேஷ ராசியில சுக்கிர பகவான் இருக்காங்க. மிதுனத்தில் புதனும் குருவும் சூரியனும்,
சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், கும்ப ராசியில சனியும் ராகுவும் இருக்கு. மொத்தத்துல இந்த ராகு கேது வந்துட்டு எல்லா கிரகங்களுமே அடங்கிய ஒரு நிலையில இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் உங்களுக்கு எப்படி என்ன மாதிரியான மாற்றம் வரும் அப்படின்னு பார்த்தா, துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களை கொண்டதா இருக்கு. துலாம் ராசி அதிபதி சுக்கிரன். இந்த மாதத்துல உங்கள் ராசிக்கு வருட கிரகங்களா இருக்கக்கூடிய சனி, ராகு, கேது இந்த கிரகங்கள் எல்லாமே பெயர்ச்சி நடந்திருக்கு. இந்த பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு நல்ல நிலையில அமைஞ்சிருக்கு. இதனால நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே அற்புதமான பலனை கொடுக்கும். உங்கள் ராசிநாதன் உங்களோட ராசியை இப்ப பாக்குறதுனால எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு ஏற்றம் காணக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. 7ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிரன் உங்களோட ராசியை சப்தமஸ்தானத்தில் பார்க்கறதுனால நல்லது நடக்கும். குருவின் பார்வையுமே உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். அதுவும் ஜூன் 29ஆம் தேதி வரைக்குமே இந்த 2 கிரகங்களுமே சுப கிரகங்களா இருக்கு. உங்களுக்கு அதீத சுபபோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வரக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளை நீங்க சிறப்பா பயன்படுத்திட்டீங்கன்னா நல்ல நல்ல முன்னேற்றங்களை நீங்க பெற முடியும். அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் உடல்நிலையில் ஏற்பட்டு இருந்த மாற்றங்கள், குழப்பங்கள், மனதில் இருந்த சங்கடங்கள் எல்லாமே காணாமல் போகும். உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் வரும். தீர்க்கமான சிந்தனை ஏற்படும். எடுத்த காரியங்கள்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். சுக்கிரன் குருவும் இணைந்து உங்களுக்கு இப்போது இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் எல்லாத்திலையுமே வெற்றி வாய்ப்பு உண்டாகும். நீங்க நினைச்ச காரியங்கள் நிச்சயமா நடக்கும். 9ஆம் இடத்தில் குரு இருக்கிறதுனால வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் மாணவர்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய அனைத்து விஷயங்களுமே பணம், சொத்து, பொருள் அப்படின்னு வந்து சேர வேண்டிய அனைத்து விஷயங்களுமே கூடிய விரைவில் உங்களை வந்து சேரும். உங்களுடைய தந்தையின் மூலமா உங்களுக்கு அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 9ஆம் இடத்துல சூரியன் குரு புதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும் ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஆனி மாதம். 9ஆம் இடத்தில் புதன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால குரு சூரியன் 9இல் இருக்கிறதுனால பெரிய பெரிய நல்ல மாற்றங்கள், விசேஷங்கள் உங்களுக்கு ஏற்படும். சொல்ல போனா பாக்கியங்கள் அபரிமிதமா கிடைக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு செல்லும் பொழுது புதிய புதிய காரியங்களை நீங்க ஈடுபடுவீங்க. புதிய தொழில் அமைப்புக்குரிய வாய்ப்புகளுமே உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு குரு வந்து பார்க்கறதுனால புத்திர பிராப்தம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறார். குருவின் பார்வையும் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. சுக்கிரன் உங்களோட ராசியை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருந்த காலகட்டமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஜூன் 29ஆம் தேதி 8இல் சுக்கிரன் மறைகிறதுனால செல்வாக்கு அதிகரிச்சு காணப்படும். ஏன் சொல்ல போனா எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமா வெற்றி வாய்ப்பை கொடுக்க போகுது. மாணவர்களுக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். நீங்க படிப்பு விஷயத்துல எந்த அளவுக்கு முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் வரும். நீங்க அதுக்கு கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்தி படிச்சாலே போதும். ஜூன் 22 முதல் 24ஆம் தேதி வரையிலான காலகட்டம் உங்களுக்கு சந்திராசிரம காலகட்டம். 22, 23, 24 இந்த 3 தினங்களுமே துலாம் ராசியில் இருக்கக்கூடிய இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே, அதாவது சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே மிகுந்த கவனத்துடன் எச்சரிக்கையுடன் அனைத்து விஷயத்திலுமே ஈடுபடணும். புதிய விஷயங்களை முயற்சி செய்யறதா இருந்தா அருகில் இருக்கும் விநாயகர் பெருமான் ஆலயம் சென்று விநாயகர் பெருமானை வணங்கிட்டு செயல்படுங்க. அதே போல எந்த ஒரு விஷயத்திலுமே கையெழுத்து போடுறதா இருந்தா அன்றைய தினம் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. யாருக்காகவும் நீங்க சப்போர்ட் பண்ணி சண்டை போடுறது அன்றைய தினம் கூடவே கூடாது. கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டா நீங்க அன்றைய தினம் நன்மைகளை பெற முடியும். குறிப்பா அன்றைய தினம் புதிய முயற்சிகளை கை விடுவது நல்லது. மீறி செய்யணும், மீறி புதுசா ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க விநாயகர் பெருமானின் வழிபாடை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நன்மைகளை பெற முடியும். மேலும் பணவரவு சீரா இருக்கும். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். கூட்டு தொழில வந்துட்டு உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு தான். இந்த மாதம் பார்த்தா திருமண யோகம், குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்க இந்த வழிபாடு சொன்னோம் இல்லையா, வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமியின் வழிபாடு, இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க, நன்மை பிறக்கும். அதே போல நீங்க லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வருவதன் மூலம் மகாலட்சுமி அன்னையின் முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தையுமே நீங்க பெற முடியும். லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நிறைய விதமான அற்புதங்கள்
ஏற்படும். லட்சுமி நரசிம்மரின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெற்று நீங்க நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் நாங்க உங்களுக்கு சொல்லிக்கிறோம். பெரும்பாலும் இந்த மாதத்துல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கிரக நிலைகள் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. எல்லா விதத்திலுமே நன்மைகள் உங்களை வந்து சேரும். என்ன நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.